2026 தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை தயாரிக்கும் பணியை மிகவும் மும்முரமாக செய்து கொண்டிருக்கிறார் கனிமொழி. இது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பூமி பந்தை பாதுகாப்பதை பற்றி பூமி பந்தை காப்பாத்துறதெல்லாம் இருக்கட்டும், 2021 நீங்க கொடுத்த வாக்குறுதியை நம்பி இன்னைக்கு செவிலியர்கள் தெருவில் நிக்கிறாங்க. அவங்களுக்கு முதல்ல என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு சொல்லுங்க. டிஎம்கே கவர்மெண்ட்ல கனிமொழி மேடம் வந்தாங்க. அப்ப நாங்க கண்டிப்பா உங்களுக்கு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட கோரிக்கையை தேர்தல் வாக்குறுதி 356 ஒரு பாயிண்டாவே ஆட் பண்ணாங்க. ஒப்பந்த செவிலியர்ல இருக்கவங்க நாங்க நிரந்தரப்படுத்துவோம் சொல்லிட்டு. அப்ப நாங்க அவங்களுக்கு அதே மாதிரி நாங்க ஓட் பண்ணி இப்ப அவங்க சிஎம்மா இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட திருப்பி போய் கேட்ட போது இப்பதான் ஆட்சி கட்டது உட்கார்ந்து இருக்கிறோம், உங்களை கண்டிப்பா ரெகுலர் பண்ணுவோம்னு சொன்னாங்க. இப்ப ஆட்சி அடுத்த எலெக்ஷனே வரப்போகுது, இது வரைக்கும் நாங்க கண்டிப்பா பண்ணுவாங்க. சாயிதையா அப்பா அப்பான்னு சொல்றாரு, அவர்லாம் எங்க பிள்ளைலாம் நினைச்சு எங்க அப்பாவா இருந்து எங்களுக்கு பண்ணுவாரு எதிர்பார்த்தோம். ஆனா அவர் இது வரைக்கும் எங்களை கண்டுக்கவே இல்லை. சொன்னதை செய்யாதது மட்டுமின்றி அமைதியாக போராடும் செவிலியர்களை அத்துமீறி கைது செய்துள்ளார் ஸ்டாலின். கொஞ்சமும் இரக்கமின்றி ஸ்டாலினின் காட்டாட்சி செய்யும் அட்டூழியங்களை சொல்ல வார்த்தைகளே இல்லை. எதுவுமே பண்ணாத எங்களை இன்னைக்கு பாத்ரூம் போலாம் வெளியில வந்த மக்களே பாத்ரூம் போலாம் வந்தோம். எங்களோட திங்ஸ் எங்களோட மொபைல் எல்லாமே உள்ள கிடக்கு. நாங்க பாத்ரூம் போக வந்தவங்க எல்லாரையும் அடிச்சு இழுத்து முடிச்சு இழுத்து அராஜகம் பண்ணி எங்களை இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்படிதான் ஒரு அகிம்சையில போராடுற ஒருத்தவங்களை ட்ரீட் பண்றதா? நாங்கெல்லாம் உங்களோட பிள்ளைங்க இல்லையா? உங்களோட அக்கா தங்கச்சி இல்லையா? நீங்கெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது நாங்க உங்களை பார்க்கலையா? எங்களுக்கு ஒரு அடியாயம் நீங்க கேட்க மாட்டீங்களா? நாங்க அராஜகம் பண்ணமா, சாலை மறியல் பண்ணமா, யாரையாவது டிஸ்டர்ப் பண்ணமா, பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் பண்ணமா, எதுவுமே பண்ணாத எங்களை ஏன் இந்த அரசாங்கம் இப்படி நடத்துது? இது எல்லாத்தோட ஒரு தீர்வு மக்கள் கையில தான் இருக்கு. தயவு செஞ்சு எங்களுடைய போராட்டங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எங்களோட கோரிக்கை வென்றெடுக்கிறவரை அவங்க எங்களை அரெஸ்ட் பண்ணட்டும், வேணான்னு சொல்லல. நாங்களே வேன்ல ஏறோம்னு சொன்னோம், அதுவும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல. எங்களை அடிச்சு ஏத்துறாங்க வேன்ல. எவ்வளவு தூரம் இந்த அடக்குமுறையை தாங்க முடியுமோ நாங்க தாங்குவோம். ஏன்னா இந்த போலீஸ்காரங்களை விட அதிக இரும்பு நெஞ்சம் எங்களுக்கு இருக்கு. நாங்க தினமும் எங்களோட ஹாஸ்பிட்டல்ஸ்ல அவ்வளவு பிரச்சனைகளை நாங்க ஃபேஸ் பண்றோம். அதனால நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருப்போம். இவங்க எங்களை எங்க என்ன பண்ணாலும் சரி, புழல் ஜெயில போடட்டும், ரிமாண்ட் பண்ணட்டும், ஜெயில போட்டு தூக்குல கூட போடட்டுங்க, எங்களோட போராட்டத்தை நாங்க பின் வாங்கவே மாட்டோம். ரோட்ல இறங்கி போராட்ட ஒவ்வொரு பெண்மணிகளும் தெரிஞ்சுக்கோங்க, இவங்க இப்படிதான் நம்மளுடைய போராட்டங்களை ஒடுக்குறாங்க. இந்த அரசு ரொம்ப கொடுங்கோல் ஆட்சி மாதிரி போயிட்டு இருக்கு. ஒரு கொடுங்கோல் ஆட்சியில் இன்னைக்கு இருக்கிற மன்னர்கள் கூட இந்த மாதிரி நடந்துக்க மாட்டாங்க பப்ளிக் கிட்ட. நாங்க கவர்மெண்ட் சர்வன்ஸ் தானே, இவங்க கொடுக்கிற எல்லா ஸ்கீம்ஸையும் நாங்க தானே இம்ப்ளிமெண்ட் பண்றோம். இவங்க சொல்ற எல்லா வேலையும் மாடு மாதிரி செய்யறோமே, அந்த ஒரு இது கூட இவங்களுக்கு ஏன் இல்லையா? எங்களை இப்படி போட்டு துன்பப்படுத்துறாங்க. தேர்தல் வாக்குறுதி தயாரிக்கும் கனிமொழி அவர்களே, உங்களுக்கு இந்த பெண்களின் அழுகுரல் கேட்கவில்லையா? உங்களை நம்பித்தானே, உங்களுடைய வார்த்தையை நம்பித்தானே இவர்கள் வாக்களித்தார்கள். இவர்களைப் போல நீங்களும் ஒரு பெண் தானே, உங்களது அண்ணனின் அராஜகங்களை தட்டி கேட்க மாட்டீர்களா? இவர்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? அது சரி, கனிமொழியின் கதையே பரிதாபமாக இருக்கிறது. செந்தில் பாலாஜியை இன்னமும் அமைச்சர் என பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் அமைச்சர் பதவியை இழந்து எவ்வளவு காலமாகிவிட்டது? இன்னும் அமைச்சர் என பவ்யமாக அழைக்கிறார் என்றால் திமுகவில் யாருக்கு செல்வாக்கு இருக்கிறது என்பதை பாருங்கள். அமைச்சர் இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடம் அமைச்சர் செல்வாக்கில்லாத கனிமொழியால் செவிலியர்களுக்கு குரல் கொடுக்க முடியாதுதான். ஆனால் குறைந்தபட்சம் இனியும் இந்த சமூகத்தை தேர்தல் வாக்குறுதி என்ற பெயரில் ஏமாற்றாமல் இருந்தால் போதும். கனிமொழி அவர்களே, மனசாட்சி என்பது சிறிதேனும் இருந்தால் இந்த செவிலியர்களை விட்டுவிடுங்கள். உங்களது வார்த்தையை நம்பி உங்களது அண்ணனுக்கு வாக்களித்ததை தவிர அவர்கள் வேறு எந்த பாவமும் செய்யவில்லை.